ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் சங்கரன் கோவில் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான அன்றாட பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணர் கோயில் உள்ளது. இது கிமு 900 உக்கிர பாண்டியனால் கட்டப்பட்டது. பாதி சிவன் மற்றும் பாதி விஷ்ணுவாக சங்கர நாராயணன் என்ற பெயரில் தெய்வம் உள்ளது. நாட்டுப்புற கதைகளின்படி ஹரி மற்றும் சிவபக்தர்கள் ஒரு காலத்தில் எந்த கடவுள் அதிக சக்தி வாய்ந்தவர் என்பதை தீர்மானிக்க ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். பின்னர் சிவன் சங்கர நாராயணராக தோன்றி ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்பதை காட்டினார். எனவே சைவர்களாலும் சிவனும் விஷ்ணுவும் ஒரே கடவுள் என்று நம்பும் இந்துக்களாலும் இது புனிதமாக கருதப்படுகிறது. விஷ்ணுவை மட்டுமே வணங்கும் தமிழ்நாட்டின் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதை ஏற்கவில்லை. எனவே கோயிலை நிராகரிக்கிறார்கள். கோயிலின் தெய்வங்கள் சங்கரேஸ்வரர், கோமதி அம்மன் மற்றும் சங்கர நாராயணர். சங்கரன் கோவில் ஆவுடையா அம்பாள் என்ற தெய்வத்தின் தாயகமாகவும் கூறப்படுகிறது. பண்டைய காலங்களில் இந்த நகரம் சங்கர நாராயணர் கோயில் என்று அழைக்கப்பட்டது. இது ஆடி தபசு திருவிழாவிற்கும் பெயர் பெற்ற கோவிலாக விளங்குகிறது. புற்றுமண் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலின் மணல் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் திறன் கொண்டது என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. சங்கரன் கோவிலின் நாகசுனை, பதுமன் மற்றும் சங்கம் என்ற பாம்பு மன்னர்களால் தோண்டப்பட்டதாகவும் அங்கு குளிப்பவர்களை குணப்படுத்தும் அற்புத சக்தி இருப்பதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். ஒரு காலத்தில் மணிக்கிரீவன் என்ற தேவன் பார்வதி தேவியின் சபிக்கப்பட்டதால் பூமிக்கு வந்து ஒரு அழகான தோட்டத்தில் தோட்டக்காரராக வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு பாம்பு குழியை சுத்தம் செய்யும் பொழுது பாம்பின் வால் வெட்டப்பட்டது. பாம்பின் அருகில் ஒரு லிங்கத்தை கண்டார். அவர் சென்று தனது மன்னர் உக்கிரபாண்டியனிடம் தெரிவித்தார். அங்கே தங்குவது கடவுளின் விருப்பமாக கருதி கோயிலையும் அதை சுற்றி ஒரு நகரத்தையும் கட்டினார் மன்னர். திருநெல்வேலிக்கு மேலே பொருணை ஆற்றின் கரையில் உள்ள மணலூரில் அரசாண்டு இருந்த உக்கிரபாண்டியர் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மையையும் சொக்கப்பெருமானையும் வழிபாடு செய்யும் வழக்கமுடையவர். காவற்பறையன் புற்றை வெட்டி சிவலிங்கத்தை கண்ட அன்று பாண்டியருடைய யானை கொம்பினால் தரையை குத்தி கிழிந்து கீழே விழுந்து புரண்டது. பாண்டியர் ஒன்றும் செய்ய அறியாத திகைத்திருந்த போதுதான் காவற்பறையன் ஓடிவந்து அரசரிடம் செய்தி தெரிவித்து உடன் வர அழைத்தார். உக்கிரபாண்டியர் சென்று புற்றினையும் புற்றிடம் கொண்டவரையும் கூழை வாளினத்தாக்கியை பாம்பினையும் கண்டார். சங்கரனார் அசரீரியாக ஆணைத்தர பாண்டியர் காடு கொடுத்து நாடாக்கி கோவில் கட்டி சங்கர் நாராயணர் கோவில் ஊரையும் தோற்றுவித்தார். கோவிலில் கோபுரத்தை தாண்டியதும் கோவில் நிர்வாக அலுவலக இடப்புற தூணில் காவற்பறையன் திருவுருவத்தை இப்பொழுதும் காணலாம். சங்கர்லிங்க பெருமானின் மற்றொரு சிறப்பு, ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் மார்ச் மாதங்களில் 21, 22, 23 தேதிகளில் சூரிய ஒளி மானுடர்கள் சென்று தரிசனம் செய்யும் வாசல்கள் வழியாக நீலவாக்கில் சென்று லிங்கத்தின் பலப்புறமாக விழத் துவங்கி சிறிது சிறிதாக நகர்ந்து சிவலிங்க திருமேனி முழுவதும் வியாபிக்கும். இந்த அற்புத காட்சி நடைபெறுகிறது. இது போன்ற கோயில்கள் தமிழ்நாட்டில் சில உள்ளன. 4 நாட்கள் சூரிய கதிர்கள் தவறாமல் விழும் களக்காடு கோவிலை கூட உதாரணமாக கூறலாம். இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி மகிழுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.